கடந்த சில நாட்களாக கும்பகோணத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இந்த மழையின் காரணமாக கும்பகோணத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளன. குறிப்பாக கும்பகோணத்தின் மேற்கு பகுதியான சிவகாமி நகர், இபி காலனி, வளையப்பேட்டை, ஆலையடி உள்ளிட்ட இடங்களின் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியுள்ளன. அது மட்டுமல்லாமல் பட்டணம் வருவாய் கிராமத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள், வாழைப்பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் கும்பகோணம் இபி காலனியை சேர்ந்த பெண்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி வீடுகளில் கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பட்டணம் வருவாய் கோட்டத்தில் நெற்பயிர்களில் சூழ்ந்த மழைநீரை வடிகட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வயலில் இறங்கி கையில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த பகுதியில் விரைந்து வந்த அன்பழகன் எம்எல்ஏ, துணை மேயர் சூப்பர் தமிழழகன், உதவி கலெக்டர் ஸ்ருதியா விஜயன், தாசில்தார் சண்முகம், மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ், கவுன்சிலர்கள் முருகன், செல்வராஜ், ஆசை தம்பி ஆகியோர் மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மழைநீரை வடிய வைக்க ராட்சச மோட்டார் எந்திரம் பொருத்தும் பணி நடைபெற்றது. பணியை தாசில்தார் சண்முகம் தலைமையிலான வருவாய் அதிகாரிகள் பார்வையிட்டு உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர்.